உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய உரிமை களம் யூடியூப் சேனல் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது, 99% அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குற தோழர்களுக்கு நல்லா தெரியும். அதுலயும் கூட கமெண்ட் செக்ஷன்ல நீ நினைக்கிறதா நடக்காதரான்ற மாதிரி சில பேர் கமெண்ட்லாம் போட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கூட 99% நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். சோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் நேற்றைய தினத்துல ஒரு நிகழ்வு நடைபெற்று இருக்கின்றது. குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள்ட்டே நேரடியாக பேசியிருப்பதாக ஒரு சில தகவலை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ராகுல் காந்திக்குமே பிஜேபியுடைய பி டீம் அப்படின்ற மாதிரி முத்திர குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான சுவாரஸ்யமான தரவுகள் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே, இன்னைக்கு காலையே சமூக வலைத்தளங்களை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு சங்கி, பிரியங்கா காந்தி ஒரு சங்கி, இந்திரா காந்தி ஒரு சங்கி, சோனியா காந்தி ஒரு சங்கி, ஏன் நேருவே மிகப்பெரிய சங்கி அப்படின்னு சொல்லி யார் எழுதுறா? பிஜேபி எழுதல, இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னன்னு தெரியுமா? ஒண்ணும் கிடையாதுங்க. நேற்றைய தினத்துல கன்னியாகுமரியில ஒரு கூட்டம் நடந்திருக்குது, கிறிஸ்துமஸ் பெருவிழா கூட்டம். இப்போ சமீபமாவே எல்லா கட்சிகளுமே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் போய் கலந்துக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள். ஸோ அதனால நேற்றைய தினத்துல கன்னியாகுமரியில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் போய் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைத்த கிறிஸ்துமஸ் பெருவிழா கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதே மேடையில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. சோ அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு தன்னுடைய கூட்டணியை பிரகடனப்படுத்துகின்றார்கள் இந்த இருபெரும் கட்சிகளும். காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றிக்கும் என்ன பண்றாங்க, கூட்டணி நாங்க அமைப்பதற்கு 99% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டு போறாங்க. சோ அதனால கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில இன்னைக்கு அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் ஒரே மேடையில சந்திச்ச உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியும் ஒரு சங்கிங்க அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மேடையில ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாரா, ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. கரூர் ஸ்டாம்பிட் விவகாரத்துல ராகுல் காந்தி அவர்கள் டோன்ட் வரி ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போன் பண்ணி பேசினாராமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆதவ் அர்ஜுனா பதிவு செய்திருக்கின்றார். ஸோ இது வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஷியலா இருந்துச்சு. ஆனா எனக்கு டிரான்ஸ்பரன்சியா வெளியில வந்திருக்குது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய்கிட்ட பேசினார் சொல்றாரு இல்லையா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் பொய்யா இருக்கக்கூடாது? இது உண்மையாகத்தான் இருக்கணுமா? ஒருவேளை அரசியலுக்காக ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி பொய்ய கூட சொல்லலாம்ல. ஆனா இது பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்பது என்னுடைய யூகம். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயுடைய வருகைக்கு பின்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் போடுறாங்க. யாருடைய தலைமையில்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கருடைய தலைமையில ஒரு கூட்டம் போடுறாங்க. சோ இந்த கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், இதர பிற முக்கிய நபர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. சோ இந்த கூட்டத்துல பேசப்பட்ட செய்தி என்னவென்றால், இந்த முறை நாம திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணிக்கு போக வேணாம், நாம தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி போவோம், கூட்டணி போய் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம். அதனால இந்த 2026 தேர்தலில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தலைமையில் போடப்பட்ட அந்த கூட்டத்தில் பேசி முடித்தார்கள். நான் அப்பவே இதை பதிவு பண்ணேன். சோ அப்ப இந்த மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளே பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பான முறையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட பேசி இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகமாக உள்ளது. இந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொய் சொன்னார் என்று நம்ம உறுதியாக கூற முடியாது. அது மட்டும் கிடையாது, அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, கே சி வேணுகோபால்.
கே.சி. வேணுகோபாலுடைய தலைமையிலும் கூட ஒரு கூட்டம் போடுறாங்க, தென் மாவட்டங்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த தென் மாவட்டங்களிலும் கூட இதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசி முடித்த செய்தி என்னவென்றால் இதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிதான் கே.சி. வேணுகோபால் தலைமையில் போடப்பட்ட அந்த கூட்டத்திலும் கூட பேசி முடித்திருக்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட பேசியது என்பது எவ்வாறு பொய்யாக இருக்க முடியும்? பொய்யாக இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. அதே மாதிரி கே.சி. வேணுகோபால் தலைமையில மறுபடியும் ஒரு கூட்டம் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட கூட்டம் வந்து தென் மாவட்டங்களில் போட்ட கூட்டம், அதுக்கு பின்பாக மறுபடியும் ஓவரால் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு ஜூம் மீட்டிங்ல வந்து கூட்டம் போடுறாங்க, மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்லும் கூட இங்க இருக்க காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், நாம தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி போவோம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்பது பொய்யாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. விஜயை பார்த்து ஐம் வித் யூ அப்படின்னு சொன்னார்னு சொல்றாரு இல்லையா, கண்டிப்பான முறையில் சொல்லி இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அப்படியே தொடர்ச்சியா வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வுகளுமே இதான் நடந்துருக்கு. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அவர்களை இழிவாக பேசிவிட்டார் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, ஒரு எம்பியோட வீடை போய் முற்றுகையிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி முரண்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கின்றது. இந்த முரண்பாடு என்பது டிமாண்டிங் ஆர் டிசைட் அரசியல். இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லி இருக்கோம், டிமாண்ட் ஆர் டிசைட் அரசியல். காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருப்பது என்பது டிமாண்டிங் ஆர் டிசைட் அரசியல். அதாவது டிமாண்ட் பண்றது, நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் போயிருவேன், நீ எனக்கு சீட்டு அதிகமா தரல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரல அப்படின்னா நான் தமிழக வெற்றி கழகத்துல போயிருவேன் அப்படின்னு டிமாண்ட் செய்கின்றார்கள். அதே வேளையில நீ எனக்கு தரவில்லை என்றால் நான் கூட்டணி விட்டு வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. நான் முடிவெடுத்து நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி, அதான் சொல்றேன், இது வந்து ஒரு டிமாண்டிங் ஆர் டிசைட் அரசியல். இந்த ஒரு பேட்டர்னை தான் நம்ம காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். அதாவது காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி அமைப்பதற்காக, சீட்டு பேரங்கள் நடத்துவதற்காக ஒரு ஐவர் கொண்ட குழு வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு பாத்தீங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல ஏன் இந்திய நாட்டிலேயே இவ்வளவு ஏர்லியா வந்து ஒரு குழு எந்த ஒரு கட்சியும் அமைக்க மாட்டாங்க. திமுக கூட சீட்டு பேரங்கள் நடத்துவதற்காக இவ்வளவு ஏர்லியா எந்த ஒரு கட்சியுமே கூட்டம் அமைக்க மாட்டாங்க, குழு அமைக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி இவ்வளவு ஏர்லியா ஏன் இவ்வளவு ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இன்கேஸ் பேச்சுவார்த்தை ஒத்து வரவில்லை என்றால் அவங்க அடுத்து தமிழக வெற்றி கழகத்து கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு கால இடைவெளிகள் தேவைப்படுகின்றது. அதுக்காக தான் வந்து 2026 நடைபெற போகின்ற தேர்தலுக்கு 2025 குழு அமைச்சாங்க காங்கிரஸ். நிறைய பேர் சொன்னாங்க இது மாதிரி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்றாங்க. கிடையாது, இது முற்றுப்புள்ளி கிடையாது. இது வந்து என்னன்னா ஒரு வகையான ஒரு டிமாண்டிங் பாலிடிக்ஸ் தான். நான் உன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன், இன்கேஸ் நீ ஒத்து வரல அப்படின்னா நான் 2026 தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, சீட்டு பேரங்கள் நடத்துவதற்கு எனக்கு கால அவகாசம் தேவைப்படுகின்றது. அதனால ரொம்ப ஏர்லியா ஒரு கூட்டம் அமைச்சிருக்கேன், ஒரு குழு அமைச்சிருக்கேன் என்று சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு மெசேஜ். சோ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் பார்த்ததற்கு பின்பாக காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? இப்ப சமீபத்துல கூட வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர், அதாவது டேட்டா அனலிட்டிக்கல் பர்சன், அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட், காங்கிரஸ் கட்சியினுடைய ஹெட், அவரு சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவர் சமீபத்துல போய் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிகளுடைய விஜய் அவர்களை நேரில் போய் சந்திச்சார். இங்கிட்ட கூட்டணின்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொலாவிக்கு இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்க பட்சத்துல ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள்ட்ட பேசி இருப்பதற்கான அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவை புறக்கணிக்க வேண்டும்? இந்த 2026 தேர்தலில் எங்கள் திமுக கூட்டணி வேணாம், நாங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கு அவன் தயாரா இருக்கிறாங்க இல்லையா, ஏன் திமுக புறக்கணியும்? காரணம் என்னவென்றால், இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இது என்ன விதமான முழக்கம்? மத்தியில் கூட்டாட்சி, நாங்க உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், அதனால மத்தியில வந்து எங்களுக்கு வந்து கேபினெட் அமைச்சர் பதவி நீங்க கொடுங்க, மத்தியில் கூட்டாட்சி. ஆனா மாநிலத்தில் யாருமே வர வேணாம், நாங்க மட்டும் ஆட்சி பண்ணிக்கிறோம். சோ இது என்ன விதமான ஒரு முழக்கம்?
மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியிலும் கூட்டாட்சி வழங்க வேண்டும், மாநிலத்திலும் கூட்டாட்சி வழங்க வேண்டும். இதுதான் ஜனநாயகமாக இருக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே புதிய ஒரு ஆப்ஷனாக உருவாகவில்லை. அதனால காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக அமைதி காத்தார்கள். ஆனா இனி வரும் காலங்களிலும் கூட காங்கிரஸ் கட்சி அமைதி காக்க தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் முதலமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரியணையை ஏற முடியாது. அதுக்கு பல ஆண்டு காலம் தேவைப்படும். அது வரைக்கும் தன்னுடைய கட்சியை சர்வே பண்ணணும். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சியை சர்வே பண்ணணும். தன்னுடைய கட்சியுடைய செயல்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய தேவை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. காங்கிரஸ் கட்சியில இளைஞர் பட்டாளங்கள் என்பது கிடையாது. இது ரியல் ஃபேக்ட். பழைய காலத்துல இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே இந்திய நாட்டை நாங்க எப்படிலாம் கட்டமைச்சோம். நாங்க அப்கோர்ஸ் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய அணைகள் இருக்கின்றது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அணைகள் கிடையாது. இது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அணைகள். அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய காலகட்டத்துல நாங்க பல அணைகள் உருவாக்கி இருக்கிறோம், பல விடைகளை செஞ்சிருக்கிறோம், நாங்க பல கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம், இந்தியாவே நாங்க தான் கட்டமைச்சோம். இது போன்ற செய்திகளை கடத்துவதற்கு இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய அந்த பார்ட்டியில இன்னைக்கு இளைஞர் பட்டாளம் கிடையாது. அப்ப தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர் பட்டாளத்தில் தான் தன்னுடைய செயல்பாடுகளை காங்கிரஸ் கட்சி பரப்ப முடியும். அப்ப அவங்களுடைய இலக்கு முதலமைச்சர் பதவி கிடையாது, தன்னுடைய கட்சியை சர்வே பண்ண வைக்கணும். அப்ப அவங்க தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக கூட இருக்கலாம். புதுச்சேரியில பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மைன்யூட் வேரியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழக்கிறாங்க. ஒருவேளை புதுச்சேரியிலும் கூட தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் புதுச்சேரியிலும் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கூட புதுச்சேரியில ஒரு முதலமைச்சர் பதவியில இங்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா புதுச்சேரியிலும் விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி கேரளாலையும் கூட விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்ப தென் மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பார்ட்டியை மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவையில இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால சொல்றோம், நம்ம காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பதற்கான முக்கியமான காரணம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அது சம்பந்தம் வாயவே திறக்க மாட்டாங்க. எல்லா இடங்களையும் போய் நாங்க 200க்கு 200 இடங்கள்ல வெல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. 200க்கு 200 இடங்கள் என்றால் அது இன்க்ளூடு கூட்டணி கட்சிகளா இல்ல திமுக மட்டும் 200 இடங்களா? இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா 200க்கு 200 இடங்கள்லுமே திமுக தான் போட்டி போட்டு வெற்றி பெறுவோம், மீத இருக்க 34 தொகுதியை மட்டும் தான் கூட்டணி கட்சிகள் பகிர்ந்து கொடுப்போம் என்பது போலதான் அவங்களுடைய தோணிகள் இருக்கின்றது. அப்ப காங்கிரஸ் கட்சி எப்படிங்க ஏத்துக்குருவாங்க? எப்படி ஏத்துக்குருவாங்க? நீங்க போன வட்டம் கொடுத்த அதே 25 தொகுதியை மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? 2021 திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு வலுவாக இருந்ததோ அந்த வலு என்பது தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த 2026 இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி டிமாண்டிங் அரசியல் பண்ணதான் செய்வாங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான தரவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அதற்கான ஒரு அச்சாரம் போட்ட நிகழ்வாகத்தான் நாம இந்த நிகழ்வை பார்க்க முடிகின்றது. எந்த நிகழ்வை? நேற்று கிறிஸ்துமஸ் பெருவிழால காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் ஒரு சேர ஒன்றாக இருந்து கொஞ்சி குழாவியதை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் என்று தான் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.